92 டான்சி நிலத்தை வாங்கும்போது நான் தான் அறிக்கை கொடுத்தேன், அரசு நிலத்தை வாங்குவது தப்புண்டு. உடனே வாங்கினேன், அரசு நிலத்தை நான் வாங்கினேன், வாங்கினால் என்ன தப்புன்னு பேசினான் அந்த அம்மா. அப்படி பேசுனதுடைய விளைவு தான் கடைசியிலே அவர் உச்சநீதிமன்றம் வரை சென்று வாங்கியதை சரண்டர் பண்ணிவிட்டு உச்சநீதிமன்றத்தில் கண்டனமாகி வெளியே வந்தவர். அதே போல் இன்றைக்கு 156 3 பிரிவு வழக்கு தொடர்வதற்கு எனக்கு டைம் இருக்கிறது. இப்பொழுது சவால் விட்டுவிட்ட காரணத்தினால் விக்கிரவாண்டி தேர்தல் முடிந்தவுடன் என்னுடைய வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோ அவர்களுடைய ஆலோசனை பெற்று தலைவருடைய அனுமதி பெற்று இந்த வழக்கை நான் தொடர இருக்கிறேன் என்பதை உங்கள் மூலமாக எடப்பாடிக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் சவால் விடலாம், 1000 சவால் விடலாம், ஆனால் சட்டத்தின் முன் அவர் தப்பிக்க முடியாது. ஏதோ நேற்றைக்கு சொல்றார், நான் நிரபராதி என்று நிரூபித்து விட்டு வந்தேன். எங்க நிரபராதி வந்த உண்டுகளை சாட்சியே விசாரிக்கல, கோர்ட் தள்ளுபடி செஞ்சிருச்சு. ஆனால் அந்த ஆப்ஷன் எனக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ நான் கூண்டிலே சாட்சிகளை ஏற்றுவேன், நீங்கள் குறுக்கு விசாரணை பண்ணுங்கள். எப்படி ஜெயலலிதா கடைசியிலே கிடைத்ததோ அதுபோல நிச்சயமாக எடப்பாடி கிடைக்கும் என்பதை நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஆக இப்படி உண்மைகளை அதுக்காக தளபதி மு.க. ஸ்டாலினை எங்கள் முதலமைச்சரை கேவலமாக இது கூட தெரியாத ஒரு முதலமைச்சரா என்று பேசக்கூடிய அளவுக்கு ஒரு எதிர்கட்சி தலைவராக இருக்கிறவர் ஆத்தென்டிக்காக பேசணும், பொய் சொல்லக்கூடாது. அது மட்டும் எனக்கு வயசாகிடுச்சுன்றார். வயசானா அவருக்கு என்ன கவலை? எனக்கு வயசானதை பற்றி கவலைப்படுவவங்க வேண்டியவங்களே வேற ஆறு. ஆனால் எடப்பாடி கவலைப்படுறார், வயசாகிடுச்சான். அது மட்டும் இல்லை, பாடி லாங்குவேஜ் காட்டுறாரு இப்படிங்கிறார். என்ன அர்த்தம்? அதுக்கு அவர் தான் விளக்கம் சொல்லணும், நான் கூட வேற மாதிரி சொல்லணும் பதில். ஆனால் என் வயசுக்கு அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது. என் வயசை பற்றி அவருக்கு என்ன கவலை? அவருக்கு சொன்னா சின்ன பையன் சொல்லிட்டு சிறுபிள்ளைத்தனமாக நடந்து கொள்ளலாம். ஆனால் என் வயதுக்கு ஏற்றாற் போல் 62 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு கொடியோடு ஒரே கொடியோடு நின்று கொண்டிருப்போம் என்ற பெருமை எனக்கு இருக்கு. அவர் என்னை பற்றி இழிவாக பேசுகிறார். அதோடு மட்டுமல்ல, மக்கள் திசை திருப்புவதற்காக ஏதேதோ பேசுகிறார். சட்டசபையிலே முதலமைச்சர் சவால் விட்டு 2 நாளாக கூப்பிடுறார், வா வா ஓடி ஒளிகிறார. தைரியம் இருந்தால் நேரடியாக வந்து தளபதி அவரை பார்த்து முதலமைச்சரை பார்த்து கேள்வி கேட்க வேண்டியதானே. நான் கொடுத்த இந்த ஆதாரத்தெல்லாம் அப்படியே தூக்கி மூஞ்சி மேலே போடுவார். என்ன நாடகம் ஆடுகிறார்? மக்களை எவ்வளோ நாளைக்கு ஏமாற்ற முடியும்? மக்கள் பேச ஆரம்பித்து விட்டார்கள். 2 நாள் இப்படி அப்படி இருந்தது. இப்போ என்ன பேசுகிறாங்க தெரியுமா? 40க்கு 40 ஜெயிச்சதுக்காக இது கூட்டு சதி, எதிர்கட்சியுடைய சதின்னு பொதுமக்கள் பேச ஆரம்பித்து விட்டார். பொதுமக்களுடைய நிலை இப்பொழுது உண்மை தெரிந்து விட்டது. ஏனென்றால் முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த சம்பவம் நடந்த உடனே ஒவ்வொரு நாளும் ஒரு ஆக்ஷன் எடுத்து துரிதமாக இதுவரையில் சென்ற ஆண்டு மட்டும் இந்தியா பூரா 6000 பேர் கள்ளச்சாராயம் கொடுத்து செத்துருக்காண்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. 6000 பேர். இந்த 6000 பேர் செத்தது உத்தரப்பிரதேஷ், பீகார் போன்ற மாநிலங்களில், பிஜேபி ஆளுகிற மாநிலத்திலும் செத்திருக்கிறார். அங்கே எல்லாம் சிபிஐ என்கொயரி போடவில்லை. கேட்பதற்கு அண்ணாமலைக்கும் தைரியம் இல்லை, இங்கே இருக்கக்கூடிய பழனிசாமிக்கும் தைரியம் இல்லை. சிபிஐ பற்றி நாங்கள் கவலைப்படவில்லை. ஆனால் சிபிஐ போனால் இது டிலே ஆகும். ஆனால் சிபிசிஐடி விசாரித்தால் உடனடியாக விளைவு என்றது தான் நாங்கள் தளபதி அவர் சொல்லியிருக்கார், தவிர வேறல்ல. ஆகவே இது குறித்து இனியும் பழனிசாமி பேசிக் கொண்டிருந்தால் நான் உங்கள் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தேர்தல் முடிந்தவுடன் பாராளுமன்றம் முடிந்த எங்களுடைய எம்பி என்ஆர் இளங்கோ மூத்த வழக்கறிஞர் வர இருக்கிறார். அவரை கேட்டுக்கொண்டு நிச்சயமாக 156(3) ப்ரொவிஷன் படி எனக்கு ஆனந்த் வெங்கடேஷ், நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் போட்ட உத்தரவினுடைய அடிப்படையில் எடப்பாடி மீது நிச்சயமாக வழக்கு தொடரப்படும். பல கேசுகளில் தொடர்ந்து வரப்போகிறார். கொடநாடு விசாரணை மிக துரிதமாக போய் கொண்டிருக்கிறது. இதெல்லாம் அவருக்கு பிற்காலத்தில் என்னென்ன ஏற்படுத்தப் போகிறது என்று தெரியும். அதே போல் இன்றைக்கி நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் எங்கள் தலைவர் இன்றைக்கு நிறைவேற்றிருக்கக்கூடிய அந்த சிறப்பு தீர்மானம், மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்த பிறகுதான் இந்த ரிசர்வேஷனை பற்றி எல்லாம் இறுதி முடிவு எடுக்க முடியும் என்பதை உணர்ந்து இன்றைக்கு ஸ்பெஷல் தீர்மானத்தை, சிறப்பு தீர்மானத்தை சட்டமன்றத்தில் நிறைவேற்றியிருக்கிறார்.
இதை அனைவரும் வரவேற்றிருக்க வேண்டும். காரணம் என்னவென்று கேட்டால், ஏதோ விக்கிரவாண்டி தேர்தலுக்காக நாங்கள் செய்கிறோம் பழனிசாமி சொல்கிறார். அதுவே தப்பு. இதை பாராளுமன்ற தேர்தல் அறிக்கையிலேயே எங்கள் தலைவர் தளபதி சொல்லியிருக்கார். திமுக வெற்றி பெற்று வந்தவுடன் மக்கள் தொகை கணக்கெடுப்பு இந்திய அரசின் சார்பாக எடுப்பதற்கு எல்லா விதமான நடவடிக்கை எடுப்போம் சொல்லியிருக்கார். அது மட்டுமல்ல, இன்னைக்கு அன்புமணி ராமதாஸ் சொல்லியிருக்கார், மாநில சர்க்கார் நினைச்சா செய்யலாம். அவருக்கு எல்லாம் தெரியும். அவருக்கு தெரியல நான் சொல்லவே மாட்டேன். தூங்குறவனே எழுப்பிடலாம், தூங்குற மாதிரி நடிக்கணும். இது கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்குது. இந்த சப்ஜெக்ட் கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்குது, ஸ்டேட் லிஸ்ட்டில் இல்லை. ஸ்டேட் லிஸ்ட், சென்ட்ரல் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட் இருக்குது. கன்கரண்ட் லிஸ்ட் இருக்கிறத, கணக்கெடுப்பு இருக்கிறத எப்படி ஒரு மாநில சர்க்கார் செய்ய முடியும்? சட்ட அமைச்சர் ரகுபதி தெளிவான பதில் சொல்லியிருக்கிறார். ஆக விக்கிரவாண்டி தேர்தலை மனதிலே வைத்துக்கொண்டு இப்படி ஆளுக்கால் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, நேற்று 2 நாளுக்கு முன்பாக சட்டப்பேரவையிலே போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் அவர் தெளிவாக இந்த 10.5 ரிசர்வேஷனால் யார் யாருக்கு என்ன பாதிப்பு ஏற்படும் என்று தெளிவுபடுத்தியிருக்கிறார். தலைவர் கலைஞர் தான் 1989 ஆட்சிக்கு வந்தவுடன் 20% ரிசர்வேஷனை வன்னிய பெருமக்களுக்கு கொடுத்தார். எம்பிசி என்ற ஒரு கேடரை உருவாக்கி அதற்காக போராட்டம் நடத்தி எத்தனை பேர் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள், எத்தனை பேர் மாண்டார்கள். அதிமுக ஆட்சி காலத்தில் ரத்தம் சிந்தாமல் தலைவர் அவர்கள் உடனடியாக கேட்டுக்கொண்டார். இதே மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் எங்கள் தலைவர் கலைஞரை மனதார பாராட்டினார். அந்த கேசட்லாம் இருக்குது, அதெல்லாம் விக்கிரவாண்டி தேர்தலில் போடும். ராமதாஸ் அவர்கள் பேசி பாராட்டியதை போல இதுவரை யாருமே கலைஞர் பாராட்டியதில்லை இந்த ரிசர்வேஷனுக்காக. அப்படி இப்போ அதனுடைய விளைவு நேற்றைய தினம் 10% கேட்குறீங்களே, அவர்கள் தெளிவாக சொல்லுங்கள், எல்லாருக்கும் புரிகிற மாதிரி எலிமெண்ட்ரி கிளாஸ் எடுக்கிற மாதிரி நம்ம SS சிவசங்கர் நேற்று சொல்லியிருக்கார். 20% கொடுக்கறதுனால திண்டிவனம் ஆர்ட்ஸ் காலேஜில் 20 சீட்டுகள், 100 சீட்டுன்னா 20 சீட்டு வன்னியது கிடைக்கும். நீங்கள் கேட்குற 10.5 கேட்டிங்கன்னா 10 சீட்டு தான் கிடைக்கும். ஆக வன்னியர்களுக்கு 10 சீட்டு போய்விடும். இதே போல் தென் மாவட்டங்களிலே சீர்பண்ண வீரர் மற்றவர் இருக்கிறாங்க பாருங்கள், அங்கே வன்னியர்கள் கிடையாது. அவர்களுக்கு 10% தான்னா அவங்களும் பாதிக்கிறாங்க. ஆகவே திண்டிவனம், விழுப்புரம், விக்கிரவாண்டி, திருவண்ணாமலை, வேலூர், தருமபுரி, இப்படி நாதன் சென்னையில் இருக்கிற, நாதன் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேருக்கும் இந்த 10.5 டிஸ்அட்வான்டேஜ். இதனால் எந்த பலனும் இல்லை, இதனால் பாதிப்பு தான் என்பதை எங்கள் சிவசங்கர் மட்டும் சொல்ல, வன்னிய சமுதாயத்தை சேர்ந்த பல பேர் புள்ளி விவரத்தோடு சொல்லியிருக்கிறார். ஆகவே எங்கள் தலைவர் அவர்கள் எதையும் சிந்தித்து செயல்படுத்தக்கூடிய தலைவர் தான் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள். நேற்றைக்கு எடப்பாடி கேட்டதன் காரணமாக இந்த விளக்கத்தை நான் சொல்ல வேண்டியிருக்கிறது. காரணம் பொய்யை சொல்லியிருக்கிறார். ஏதோ நாங்கள் கேஸை வித்ட்ரா வாங்கிட்டோம், நான் வித்ட்ரா வாங்கிட்டேன் பச்சையாக சொல்கிறார். நான் வித்ட்ரா வாங்கியிருந்தால் இதே ஆனந்த் வெங்கடேஷ் என்னை வழக்கு நடத்த முடியும் எப்படி சொல்லலாம்? ஆகவே பொய்யை ரொம்ப நாளைக்கு நிலைக்க முடியாது. அவர்களுக்கு எதை சொல்வது என்று தெரியவில்லை. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய வழக்கில் எடப்பாடி பழனிசாமி சிபிஐ விசாரணை கேட்கும் நிலையில் அது தொடர்பாக அண்ணா அறிவாலயத்தில் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி பல்வேறு விளக்கங்களை எடுத்து செய்தியாளர்களிடத்தில் பேசியிருக்கிறார். விவரங்களை பின்னர் வரும் செய்திகளில் பார்க்கலாம்.